புகாரியில் ஒரு ஆச்சரியமான ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குத்தில குலாமுன் கீலத்தன். ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யமனுடைய தலைநகர் சன்ஆவில் ஒரு சிறுவன் இரகசியமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருந்தான். எதற்காக வேண்டி, யார் அவனை கொலை செய்தார் என்று தெரியாமல் இருந்தது. இந்த சம்பவத்தை பற்றி, இந்த கொலை சம்பவத்தை பற்றி முழுமையாக அல்லாமா பைஹக்கி, இதே போல அல்லாமா தஹாவி ரஹிமஹுமுல்லா தங்களுடைய கிதாபிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன சம்பவம் என்றால், யமனுடைய சன்ஆவிலே ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் இரண்டாவது தடவையாக ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார். அந்த பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுதே இவருடைய மூத்த மனைவியின் மூலமாக ஒரு சிறுவன் இந்த மனிதருக்கு இருந்தது. ஒரு நாள் இவர் ஒரு வேலை விடயமாக வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மூத்த மனைவியுடைய மகனை இரண்டாவது மனைவியுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டு சென்று விட்டார். இவர் சென்றதற்கு பிறகு இந்த இரண்டாவது மனைவி இன்னொரு நபருடன் கள்ள தொடர்பிலே ஈடுபட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனை பார்த்து இந்த மனைவி கூறினார், எங்களுடைய இந்த தொடர்பு இவனின் மூலமாக தெரிந்துவிடும், ஆகவே இவனை எப்படியாவது நீ கொலை செய்து விடு, கொலை செய்து விட்டால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சொன்னதும் அவன் இந்த சிறுவனை கொலை செய்ய மறுத்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பெண் அவனை ஆசை காட்டி, ஆர்வம் காட்ட இவன் என்ன செய்தான், சிலருடன் சேர்ந்து, அதாவது இவனும் இன்னொரு நபரும், இந்த மனைவியும் இந்த மனைவியுடைய அடிமையும் இன்னும் சிலரும் சேர்ந்து இந்த சிறுவனை யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கொலை செய்துவிட்டார்கள். கொலை செய்ததற்கு பிறகு அவனுடைய உறுப்புகளை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பையிலே போட்டு அந்த ஊருடைய எல்லையிலே இருந்த பாலடைந்த ஒரு கிணற்றிலே இந்த உடலை அப்படியே வீசிவிட்டார்கள். ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் யமனுக்கு கவர்னராக யஅலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆக்கியிருந்தார்கள். யஅலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த விடயம் வந்த பொழுது, எப்படியோ அந்த கள்ள தொடர்பில் ஈடுபட்டிருந்த மனிதனை எப்படியோ கண்டுபிடித்து அவனை கூப்பிட்டு அவனை விசாரிக்கும் பொழுது நடந்த விடயத்தை எல்லாம் அவன் ஒப்புக்கொண்டான். யாரெல்லாம் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அனைவரையும் அவன் சொல்லிவிட்டான், அனைவரையும் காட்டிக் கொடுத்தான். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் யஅலா ரதியல்லாஹு அவர்கள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். இப்படித்தான் இப்படி ஒரு விடயம் இங்கே சன்ஆவிலே நடந்திருக்கிறது. அந்த சிறுவனை கூட்டாக சேர்ந்து, அதாவது 7 பேர் சேர்ந்து கொலை செய்ததும் உறுதியாகிவிட்டது என்று யஅலா ரதியல்லாஹு அவர்கள் கடிதம் எழுத உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் என்ன பதில் அளிப்பினார்கள் தெரியுமா? அந்த 7 பேரையும் கொலை செய்யுங்கள் என்று தான் பதில் அளிப்பினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லவ் இஷ்தரக ஃபீஹி அஹ்லுஸ் சன்ஆ லகதல்துஹும் பிஹி. இந்த சிறுவனுடைய கொலையுடைய விடயத்திலே அந்த சன்ஆவை சேர்ந்த அனைவரும் ஈடுபட்டிருந்தால், தொடர்பு பட்டிருந்தால் அனைவரையும் இந்த சிறுவனுக்காக வேண்டி கொலை செய்திருப்பேன் என்பதாக உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பாவித்தார்கள்.